நீட் 2025 கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி டஃபா இருக்கு அப்படின்னா, சிம்பிளான கான்செப்ட், ஆனா ரெண்டு சிம்பிளான கான்செப்டை சேர்த்து ஒரே கான்செப்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், இதுல வரக்கூடிய கான்செப்ட் என்ன, டி ப்ராக்லி வேவ்லென்த். அதே மாதிரி ஆட்டம்ஸ்ங்கிற சாப்டர்ல வர்றதுன்னா ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, de Broglie wavelength of an electron orbiting in the n equal to 2 state of the hydrogen atom is close to. நம்ம வந்து என்ன ரேடியஸ் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்போம். ரேடியஸ்க்கு வந்து என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதுக்கு முன்னே ஷார்ட்கட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது n equal to 1 ஸ்டேட்ல நமக்கு வந்து என்னன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதுல ரேடியஸ் என்ன இருக்கும், அது 0.53 ஆம்ஸ்ட்ராங்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அது n equal to 2. அதுல வந்து என்னன்னா நமக்கு ரேடியஸ் என்னன்னா n ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட் அப்படின்ட்டு வரும். n ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர், 4 இன்ட்டு 0.53 போட்டால் 2.12 ஆம்ஸ்ட்ராங் வரும். அதே மாதிரி n ஈக்குவல் டு 3னா 3 ஸ்கொயர் இன்ட்டு திஸ் வேல்யூ போட்டோம்னா 4.77 ஆம்ஸ்ட்ராங். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா, நமக்கு n ஈக்குவல் டு 2 ஸ்டேட்ல ஹைட்ரஜன் ஆட்டமோட n ஈக்குவல் டு 2 ஸ்டேட் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். சரியா, இது வந்து பாருங்க, நமக்கு இது ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n ஈக்குவல் டு 1 ஸ்டேட். அதுல வந்து பாருங்க ரேடியஸ் ஆர் நாட், இதோட வேல்யூ தான் 0.53 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரேடியஸ் கொடுத்துட்றாங்க. இதுக்கான வேவ் லென்த் வந்து என்ன நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி n ஈக்குவல் டு 2 ஸ்டேட்ல நமக்கு என்ன ஆகும், அதாவது 2πr is equal to n lambdaங்கிறது ஃபார்முலா. n ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், n ஈக்குவல் டு 2 செகண்ட் ஆர்பிட். 2πr அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட். சரியா, இப்போ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. இது n ஈக்குவல் டு 2னா இதுல என்ன, ரெண்டு வேவ் லென்த் வரும். n ஈக்குவல் டு 3னா பாருங்க இப்போ 3 வேவ் லென்த் வரும். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா n ஈக்குவல் டு 2 ஸ்டேட்ல வேவ் லென்த் வந்து என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா, கொஸ்டின் வந்து பாருங்க, டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஆர்பிட்டிங் இன் த n ஈக்குவல் டு 2 ஸ்டேட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் க்ளோஸ் டு 0.67 நானோமீட்டர், 1.67 நானோமீட்டர், 2.67 நானோமீட்டர், 0.067 நானோமீட்டர், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்க வந்து என்ன, க்ளோஸ் டு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேக்குறாங்க. நானும் அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல போறேன், கண்டுபிடிக்க போறேன். பாருங்க, 2πr is equal to n lambda. 2πrn, n அப்படிங்கிறது rnங்கிறது nth ஆர்பிட்டோட ரேடியஸ், nங்கிறது வந்து ஆர்பிட்டல் நம்பர் இல்லாட்டி குவாண்டம் நம்பர்னு வச்சுக்கலாம். லாம்டா என்கிறது அந்த பர்டிகுலர் ஆர்பிட்ல வேவ் லென்த் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப செகண்ட் ஆர்பிட்டுக்கு தேவை. அப்ப 2πr2 ஈக்குவல் டு 2 லாம்டா. சரியா, இப்ப 2π இருக்கட்டும். ஆனா r2 ஓட வேல்யூ வந்து என்ன, rnோட வேல்யூ ஜெனரல் ஃபார்முலா என்ன, n ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட். இங்க என்ன வரும், 2 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட் வரும். 2 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட்டோட வேல்யூ என்ன, 0.052 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர். இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.052 நானோமீட்டர்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது 0.052 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ டு லாம்டா என், லாம்டா 2. சரியா, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த எண்ணுக்கு பதிலா 2ங்கிறது வச்சுக்கலாம், லாம்டா 2. இப்போ லாம்டா 2 தான் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, கேன்சல் ஆயிடுது. அப்ப லாம்டா என் தான் தேவை. லாம்டா என்னோட வேல்யூ பாருங்க, பை 2 ஸ்கொயர் இன்ட்டு 0.052 இன்ட்டு 10⁻⁹. இப்போ பாருங்க, பையோட வேல்யூ என்ன, 3.14. இந்த 2 ஸ்கொயர் 4 இருக்கட்டும். 0.052 என்ன பண்ணலாம், 52 டிவைட் பை 1000 எழுதிக்கலாம், இன்ட்டு 10⁻⁹ அப்படியே இருக்கட்டும். இதுல வந்து பாருங்க, நான் இப்போ அப்ராக்சிமேட் தான் போட போறேன். 3 இன்ட்டு 4 12. 12 இன்ட்டு 50 எவ்வளவு வரும், 600. அப்ப 600 டிவைட் பை 1000 இன்ட்டு 10⁻⁹. அப்ப 0.6 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர். அப்ப இது என்ன வரும், 0.6 நானோமீட்டர். சரியா, இப்ப நான் போட்டிருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். இந்த அப்ராக்சிமேஷன்லயே வந்து பாருங்க நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். என்ன, 0.67 நானோமீட்டர். நான் போட்டுருது 0.6, எக்ஸாக்டா போட்டா 0.67 நானோமீட்டர் வரும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சான்ஸே கிடையாது. அதனால நம்ம அப்ராக்சிமேஷன்லயே நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுத்துடலாம். அப்ப நீட் 2025 ஏன் டஃபா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரெண்டு சிம்பிளான கான்செப்ட் அதை கிளப் பண்ணி ஒரே கொஸ்டினா கேட்டதுனால அது கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணிருக்கீங்க. இனிமேல் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஜேஇ மெயின் லெவலுக்கு நம்ம கொஸ்டினை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியான மாடல் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, 799 ஜாயின் பட்டன் இருக்கு, அதுல நிறைய ட்ரிக்கி வீடியோஸ் இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க.